Thank you all for coming. எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக நம்ம எபிரேய நிருபத்துல இந்த பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 70 பாகங்கள் எடுத்து விட்டோம். விசேஷமாக விசுவாசத்தை குறித்தும் விசுவாச பட்டியலை விசுவாச வீரர்களை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் அதே விசுவாசத்தின் வீரர்களின் ஃபர்தரா. ஏன்னா மரணம், உயிர்த்தெழுதலின் வரிசை இவைகளெல்லாம் விளக்கமாக எடுக்கலாம் என்று இருக்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல எபிரேய நிருபம் 71வது பகுதிக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். எபிரேய நிருபத்தில் விசுவாச வீரர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்முடைய விசுவாசமே எப்போ இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்காங்க. நாம ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக வாழத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். துவண்டு தோல்வியை சந்திக்கிற பிள்ளைகளாக அல்ல. வெற்றியுள்ள வாழ்க்கை. நம்ம இந்த பாடம் கற்றுக்கொள்ளுகிறது நிமித்தமாக உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். விசுவாச வீரர்களா இருக்கணும். அதுதான் விசுவாசம். ஏன்னா நம்மோடு கூட நாம வைத்திருக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிற விசுவாசம் வைத்திருக்கிற நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தை வெற்றி சிறந்தவர். அப்படி உலகத்தை வெற்றி சிறந்த இந்த இயேசு, நாம் அவரோடு சார்ந்து அவரை நம்பி வாழும் பொழுது நாமும் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக இருப்போம். அதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதை மாற்றி போட்டோம்னா காணப்படாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவதே விசுவாசம். யாரெல்லாம் உலகத்தை ஜெயிப்பார்கள்? அதான் நம்ம பார்க்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சும்மா சாதாரண இல்ல. தேவனால பிறந்தவன் மாத்திரம்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே யாரு? தேவனால் பிறந்தவன் தான் இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பந்தான் ஜெயம் கிடைக்கும். இதுல இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த புத்தகத்தை எழுதிய அந்த துவக்கத்துல எழுதிய ஆசிரியர் யார் என்று ஒரு பல விதமான கோணங்களில பார்த்து இறுதியாக நான் சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுலாகத்தான் இருக்கலாம் என்று பல காரண காரியங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனா நம்முடைய பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளக்கூடிய டேனியல் சார் நிறைய ஒரு 1000 பைபிளா தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கிறார். அவர் எனக்கு சில எவிடன்ஸ் அனுப்பி கொடுத்தார். அவருடைய பழைய வேதாகமத்துல எபிரேய புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் பவுல் என்பதற்கான ஆதாரத்தை. சில பழைய வேதாகமங்களில தலைப்புகள் இப்படிதான் இருக்கிறது. The Epistle of Paul, the Apostle to the Hebrews. See, எல்லாமே இந்த எல்லாம் 3 வேற வித்தியாசமானவைகள்ல என்ன போட்டிருக்குது? The Epistle of Paul, the Apostle to the Hebrews. தெளிவா இருக்குது. ரெண்டாவதுக்கு நீங்க பின்னணியும் காரண காரியங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த புத்தகத்தை பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும். இவைகளில இதெல்லாம் நம்ம கடந்த மாதங்களில பார்த்து கொண்டிருக்கிறோம். 71 வாரங்கள் எடுத்து விட்டோம். 70 வாரங்கள் முடித்து 71வது வாரத்துல நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அடிப்படை வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் திருப்பி வாசிக்க வர வேண்டியதில்லை. அக்கினியின் உக்கிரம், ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடைய அவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரம். அதுதான் மெயின். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. இப்போ விசுவாசத்தினாலதான் எல்லாமே நடந்துச்சுது. எல்லா விசுவாசிகளும் தேவன் மீது வைத்த விசுவாசம்.
அவர்கள் தோற்று போன ஒரு தலைவனிடத்தில் தங்களுடைய விசுவாசத்தை வைக்கவில்லை. அவர் உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். அப்படி ஜெயம் பெற்ற ஒரு தலைவன் மீது அவரை தான் தலைவராக கொண்டு விசுவாசத்தை வைத்தார்கள். அதனாலதான் அவங்க மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார். அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை பற்றி தான் இங்க உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மேன்மையான உயிர்த்தெழுதல் கடந்த வாரம் வேளையில கொஞ்சம் பார்த்தோம். ஆனாலும் சில காரியங்களை இதெல்லாம் பார்த்தாச்சு. வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டுண்டு மரித்தார்கள், விடுதலை பெற சம்மதியாமல் இதெல்லாம் நடந்துச்சு. இது வாதிக்கப்பட்டார்கள். எதற்காக? மக்காபியர் நாட்கள்ல 7 சகோதரர்களின் சாட்சியை பார்த்தோம். அது ஒரு முக்கியமான சாட்சி. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள். நிறைய பார்த்தோம் இல்லையா? கல்லெறி உண்டார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருமே மரணத்தை அழைத்துக் கொள்ளுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதுதான். இவர்கள் எல்லாம் மரணத்தை அணைத்துக் கொள்ள காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை. We are not finished in this race. நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கு முன்னால் அப்படி கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுவோம். இதோட முடியல, நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிகிறதில்லை. நமக்கு ஒரு வாழ்வு உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இங்க கண்ணை மூடுனா அங்க போய் கண்ணை திறப்போம். அது உயிர்த்தெழுதுவோம் என்ற நம்பிக்கை தான். அதனால இந்த நாள்ல உங்களோடு மரணமும் உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்புல சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. நிறைய பேருக்கு மரணத்தை குறித்து தெரியாது, உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு தெளிவான புரிதல் இல்லை. அதனாலதான் இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெளிவான அறிவு இல்லை. ஏதோ இயேசுகிட்ட போயிருவோங்கிறமே தவிர மரணமும் உயிர்த்தெழுதலும் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் உயிர்த்தெழுதலின் வரிசை என்ற தலைப்பில் எடுக்க போகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதை யாராவது போய் சொன்னா சிரிப்பாங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். புரியுதா? அப்போ பிரேத குழியில உள்ளவன் கல்லறையில் அதான் கேட்க போறான், சத்தம் கேட்குமா? மரித்தவர்களும் மரணமும் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். வேதாகமத்தின்படி 2 வகையான மரணங்கள். முதலாம் 2 மரணம், 2 உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலின் வரிசை வேற. வருகை தாமதிக்குமானால், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை தாமதிக்குமானால் ஒரு மனிதனுக்கு 2 மரணங்கள் எந்த சூழ்நிலையில், அல்லது உயிர்த்தெழுதல் எந்த சூழலில். வேதத்தின்படி மரணங்கள் 2. முதலாம் மரணம், 2ஆம் மரணம். ஞாபகம் வச்சுக்காங்க. அகைன் வருகை தாமதிக்கும். முதலாவது மரணம் இயற்கை மரணம். இயற்கையாக மரணம் ஏறுது. 2வது மரணம் நியாயத்தீர்ப்பு நாளில் ஏற்பட போகிற மரணம், நியாயத்தீர்ப்பு மரணம். இந்த 2 மரணங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நல்ல கவனிங்க. இயற்கையாக மரணம் எய்வது வேறு,
நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு மரணம் உண்டு. இயற்கை மரணம் இப்ப சாதாரணத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபாலிய எவீருடைய மகள் எவீர் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கேட்கிறான், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கைகள் வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போறார். அவர் எப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜபாலை தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் உடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துது? இது இயற்கை மரணம். ஒரு அற்புதம் செய்யறாரு, அது வேற கதை. இந்த மரணம் இயற்கையான மரணம். நாம் எல்லோரும் சந்திக்கிற மரணம். நம்முடைய உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் மரித்து போனாங்க. அது இயற்கை மரணம். வருத்தப்படுத்தாதங்க, இறந்துட்டாங்கன்னா இறந்ததுதான். ஆனா அவர் என்ன செய்யறாரு? உள்ள போற வழியில ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அதெல்லாம் வேற கதை, அதெல்லாம் நான் எடுக்கல. இப்போ அவர் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இதுதான் நடக்கும். மரித்து போன ஒரு சரீரத்தை பார்த்து அவர் நித்திரையா இருக்கிறார். அவர் சொல்றதனுடைய நோக்கம் வேற. நான் அவரை உயிரோடு எழுப்ப போகிறேன். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோட வந்தவர்களை அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். அந்த பெண்ணு எழும்பினாள். இது இயற்கையான மரணம். ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனா நியாய தீர்ப்பு மரணம், ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு வைங்களேன், அந்த 2ஆம் மரணம்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தனுமா இருக்கிறார். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டான்னு வைங்க, அந்த சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுக்கு அவன் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு 2ஆம் மரணம் வராது. நல்ல கவனிங்க. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். இன்னைக்கு நான் பின்னால எடுக்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நான் பி கேர்ஃபுல். ரொம்ப நான் என்னால எவ்வளவு விளக்க முடியுமோ அவ்வளவு மெதுவா நான் உங்களை விளக்குறேன். அதாவது ஒரு முறை பிறந்தவன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது கிறிஸ்து வருவதற்கு தாமதிக்க, இப்போ எங்க அப்பா எடுத்துக்காங்களேன், உதாரணத்தை எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டுட்டாரு. ஆனா கிறிஸ்து வரல. அதுக்கு முன்னால மரணம் அவரை சந்திச்சுட்டு. ஆனால் கிறிஸ்து வரும்போது அவர் உயிரோட எழும்புவார். அவர் எழும்பின பிற்பாடு 2ஆவது மரணம் அவருக்கு கிடையாது. நியாய தீர்ப்புல மரணம் கிடையாது. ஏன்னா அவருக்குள்ளாக இயேசு வாசம் பண்ணுகிறார். இப்ப யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லையோ, கிறிஸ்து இல்லாத ஒரு மனிதனுக்கு சாதாரண மரணமும் வரும். ஆனா நியாயத்திற்கு வரும் பொழுது அவனுக்கு 2ஆம் மரணம் வரும். அதாங்க சொல்லுவோம். அப்பொழுது மரணமும் பாதாளம், 20ஆம் அதிகாரம், வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம்.
ஜீவ புஸ்தகத்திலே எழுத்தப்பட்டவனாக காணப்படாத யாவும் வேற ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இரண்டாம் மரணம். இவங்களெல்லாம் மரணத்தை அணைத்துக் கொண்டாங்களே, அவங்களுக்கு இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து பயம் கிடையாது. அவங்க இப்போ அக்கினியில கொண்டு போட்டாங்க, மிருகத்துக்கு இரையாக்குனாங்க, கம்பத்துல கெட்டி வச்சு தீயை வச்சு கொளுத்துனாங்கன்னு, இதெல்லாம் முதலாம் மரணம். அவர்கள் மரணத்தை அணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு இரண்டாம் மரணத்தை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை. அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக என்கிட்ட வந்து எல்லாரும் நிறைய பேர் சத்தியம் சொல்லுவாங்க, நான் அந்த துன்மார்க்கமான ஜீவிதத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் வைக்கணும். நான் ரொம்ப பெரிய ஞானி மாதிரி ரொம்ப கேலி பண்ணி கடவுளை காட்டு, கடவுளுக்குள்ள இத்தனை வித்தியாசம் அப்படி இப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய எங்க ஊர் பக்கமே அப்படிதான் பேசுவாங்க. பெரிய ஞானிகள் மாதிரி இந்த ரோட்டு ஓரங்கள்ல கலுங்குகள் எல்லாம் உட்கார்ந்து பெரிய நாங்க அனலைஸ் பண்ணிட்டு வந்து பேசுவோம். பெரிய எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஞானி மாதிரி பேசி முடிச்சுட்டு எல்லாரும் போன என்கிட்ட வந்து இப்போ ஊழியக்காரங்க, எங்க அம்மா பெந்தை கோஸ்து, அவங்கள பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆண்டவரை குறித்து சிலவங்க சொல்லும் போது போன பிறகு நான் எங்க அம்மாட்ட போய் கேலி பண்ணுவேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒருவேளை இவாளை சொன்னது உண்மையான நான் அக்னி கடலுக்குள்ளெல்லாம் போயிருவேன். அந்த பயம்தானே என்னையோ என்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து. அப்போ வேதாகமத்தின்படி இயற்கை கிறிஸ்து வருவது தாமதிக்குமானால் இயற்கை மரணம் கட்டாயம் எல்லாருக்கும் நேரிடும். ஆனால் யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இரண்டாம் மரணம் ஏற்படுவதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லோரும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா அவங்க திருப்பி உயிரோட வந்து அங்க போய் நிக்கணும். செத்துட்டாங்க இல்ல, நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்கு எழும்பி வந்து நிற்கும் பொழுது மரணமும் பாதாளமும் தங்கள் தங்கள் உள்ள எல்லாரையும் ஒப்புவித்தனாக்கும் வருது. அப்போஸ்தலர் 14:20 நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20 இந்த பாருங்க, மருத்துவராக சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாரும் போய் அங்க எழுப்பி நிற்கணும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. 12ஆம் வசனம், ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக தீர்ப்படைந்தார்கள். 13 பாருங்க, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. திருப்பி அவங்களை எழுப்பி அக்கினி கடலுக்கு நியாய தீர்ப்பு இரண்டாம் மரணத்திற்கு ஒப்புவிக்கிறதை பார்க்கலாம். அதான் நியாய தீர்ப்பின் மரணம். ஆனால் இந்த விசுவாச பட்டியல்ல வருகிறவர்கள் எல்லாருமே மரணத்தை அணைத்துக் கொள்ள காரணம், அவர்களுக்கு மரண பயம் இல்லை, இரண்டாம் மரண பயம். முதல் மரணத்துக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா மரண பயம்ங்கிறது வராது, கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது. இங்க மரித்தா நம்ம அங்க பரலோகத்துல போய். கடந்த வாரம் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என்ன ஒரு சிறிய செய்தி பகிர்ந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொண்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னது அதுதான் அங்கிட்ட, இது சந்தோஷப்படுகிற, ஒருவேளை உங்க உங்க அன்பானவர்களை இழந்ததுனால ஒரு துக்கம் இருக்குமே தவிர, அந்த மனுஷன் ஒரு ஊழியம் செய்து ரட்சிக்கப்பட்டு நல்லா இருந்தவர். ஆனா ரொம்ப ஒரு வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்ப நான் சொன்னேன், அவர் நல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார், நம்ம சந்தோஷம்தான் படணும்.
ஏன்னா அந்த மரணம் இந்த உலகத்திலிருந்து பிரிகிற இந்த மரணம் நித்தியமான மரணம் அல்ல. ஆனா அந்த நியாய தீர்ப்பு மரணம் இருக்கு பாருங்க, அதுக்கு நாம் பட்டு விடக்கூடாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லையானால் நாம அந்த மரணத்துல மாட்டி விடுவோம். அதான் மறந்துடாது. சோ வேதாமத்தின்படி பிறப்பு பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல், அதை நான் பிற எடுக்கிறேன். பிறப்பு ரெண்டு வகையான பிறப்பு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. முதலாவது பிறப்பு என்னன்னா, தாயின் வயிற்றில் பிறப்பது முதல் படி, இயற்கையான பிறப்பு. இரண்டாவது பிறப்பு மறுபடி பிறக்க வேண்டும். அது என்ன இரண்டாவது பிறப்பு, மறுபடி பிறப்பது? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, முதலாவது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. இரண்டாவது மறுபடியும் பிறக்கிறவன் பரலோகம் செல்லுவதற்கு தகுதி பெறுகிறார். அவன் இரண்டாவது படி பிறக்கிறதுனாலதான் அவனுக்கு தகுதி. பரலோகம் ஒண்ணு இயேசு வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவான், அல்லது மரணத்துல இயேசுவோடு போயிருப்பான். இந்த சரீரத்தை விட்டு நான் இயேசுவோடு போயிருக்க போறேன்னு பவுல் எழுதுகிறார். அதனால ஞாபகம் வைங்க, ஒரு மனுஷன் ஒரே ஒரு முறை பிறந்திருக்கிறான், தாயின் வயிற்றில் இயற்கையாக பிறந்திருக்கிறான். அவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. ஒரு முறை பிறந்தவனுக்கு, நல்ல கவனிங்க, ஒரே ஒரு முறை பிறந்தவனுக்கு வருகை தாமதிக்குமா? ஒரே ஒரு முறை பிறந்தவனுக்கு 2 மரணம் உண்டு. நல்ல புரிஞ்சுக்காங்க. தாயின் வயிற்றில் ஒரு மனுஷன் பிறந்து அவன் இயேசுவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் மரணம் நேரிடும் பொழுது அவனும் மரிப்பான். நியாய தீர்ப்பு நாளில் 2வது மரணத்தை அவன் சந்திக்க வேண்டும். ஒரு முறை பிறந்தவனுக்கு, நல்ல கவனிங்க, 2 மரணம். You cannot stop it. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நீ வாழ்க்கையை, நீயோ நானோ யாரா இருக்கட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருப்போமானால், மரணம் சந்தித்து நாம் மரித்து போனோமானால் அதோட முடிய போறதில்லை. அந்த மரித்து போன அவனை திருப்பி எழுப்பி விடும். ஏன்னா வெள்ளச்சிங்காசன நியாய தீர்ப்பு எழும்பு, மரித்தவெல்லாம் நல்லவனா கெட்டவனா, எழும்புடா, நீ செய்த தவறுக்கு உனக்கு தண்டனை உண்டு. எழுப்பி அவனை 2ஆம் மரணம் அக்கினி கடல்ல தள்ளுவார். ஆனால் 2 முறை பிறந்தவனுக்கு வருகை தாமதிக்குமானால் ஒரே ஒரு மரணம். அப்படின்னா என்ன? தாயின் வயிற்றில் பிறந்து அப்புறம் அவர் துன்மார்க்கமா இருக்காரு, என்ன எடுத்துக்காங்களே, 1989 வேற நான் துன்மார்க்கன். அந்த 89க்கு முன்னால நான் மரணத்தை சந்திச்சிருப்பேன்னா நிச்சயமா எனக்கு பாதாளம் தான். நோ டவுட் அபவுட். 89 ஏப்ரல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு ஒரு மீட்டிங்கு போனேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னாங்க. இயேசுவோடு நான் மரித்தேன், இயேசுவோடு நான் உயிர் தெழுந்தேன். 2 முறை பிறந்தவன். அதான் ரட்சிப்புனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். நாம அவரோட மரித்து அவரோட உயிர் தெழ வேண்டும். 2 தீமோத்தேயு 2:11 இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட உழைத்தும் இருப்போம்.
நீ அவரோடு கூட மரித்து அவரோட பிழைத்திருப்பாயானால், மரணம் சந்தித்தால் நீ அகைன் யூ ஆர் அலைவ். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு நான் உங்களை கூட்டு போறாங்க. அவங்க பாருங்க, நல்ல விளக்கமா இது எந்த வசனத்தை கொடுத்திருப்பாங்க. நம்ம சகோதரன் ஒரு ஆள் இன்னைக்கு இதனுடைய ஒரு விளக்கம் தர முடியுமா டெல்லிஸ் பிரதருக்கு கேட்டிருந்தாரு. என் ஸ்டடிக்கு ஏற்றதுனால உடனே நான் அதை ஆயத்தப்படுத்தினேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் நாம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ இயேசுவோடு கூட மரிக்கிறாய். அந்த மரித்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதுதான் ஞானஸ்தானம். நீ இயேசுவோட மரித்தா மாத்திரம் போதாது, மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கப்படும். நீ எதுக்காண்டி இயேசுவோட எழும்பணும் தெரியுமா? புதிதான ஜீவன உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, உன் வாழ்க்கை புதிதா இருக்கணும். இந்த விசுவாச பட்டியலில் உள்ளவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாய் வாழ்ந்தவர்கள். பவுல் அதுக்கு முன்னால கொலை செய்ய ஓடிக்கிட்டு இருந்தவன். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வாழ்க்கையை மாறிவிட்டது, அவன் திசையை மாறிவிட்டது, அவன் பேச்சு மாறிவிட்டது, அவனுடைய சிந்தை மாறிவிட்டது. அவன் தேவனுக்காக அநேக புத்தகங்களை எழுத ஆரம்பித்து விட்டான். ஏன்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது நாமும் எழுப்பப்படுவதற்கு காரணம் புதிதான ஜீவன உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போ நீ 5வது வசனத்துல அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலிலும் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேம்மா, பழைய வாழ்க்கை செத்து இருக்காது. சிலவங்க மரணத்துல மாத்திரம் இணைக்கப்பட்டிருப்பாங்க, உயிர்த்தெழுதல் இணைக்கப்பட்டிருக்க மாட்டான். கல்லறை மாதிரி இருப்பான். அப்படி கிறிஸ்து எனக்குள்ள உயிர்த்தெழுந்து இருக்கிறான், நான் புதிதான ஜீவன் உள்ளவன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான்னா அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும், ஆடும்போதும் ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மகிழ்ச்சி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நல்லா தெரியும், கல்லறையில பிரேத குழியில் உள்ள அனைவருக்கும் அந்த சத்தம் கேட்கும். அதுதான் ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் என்ன கூப்பிடுவாரு. ரோமர்ல பாத்து, அப்போ அவரோடு கூட நாம மரித்தோமானால் அவரோட பிழைத்தும் இருப்போம். 2 வேணும். மரித்தா மாத்திரம் போதா, மரித்து அப்படி கல்ற மாதிரி நின்று பிரயோஜனம் என்ன? நீ அவரோட பிழைத்தும் இருக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. இன்னொன்னு, இந்த அன்பான பிள்ளைகள் எல்லாம் மரணத்தை அணைக்க காரணம் என்ன தெரியுமா? நாங்க செத்தாலும் காது ஓப்பனாதான் இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அதான் சொல்லுது பாருங்க, பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். எவையா கேட்பான், அது எப்படி ஐயா வரும்? அதுக்குதான் சில ஆண்டவர் சில அற்புதங்களை அவர் கண்களுக்கு முன்பதாக செய்தார். லாசருவே வெளியே வா, செத்து போனா. சுற்றி உள்ளவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? செத்த மனிதன் அந்த ஆளு பேர சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இதேதான் இயேசு வரும்பொழுது, ஒருவேளை நம்ம மரணத்தை சந்தித்திருப்போமானால் நம்முடைய காதுகள் கேட்கும். 2ஆம் மரணத்திற்கு எழுப்பும் பொழுதும் காது கேட்கும். அதான் சொல்றாரு, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து
பிதாவை நீ எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்ன அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக, பார்த்தீங்களா, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி செல்லுகிறார். விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் சொல்றாரு. இவைகளை சொன்ன பின்பு லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அதுதான் கல்லறையில் உள்ளவர்கள் எல்லாருடைய செவிகளும் திறக்கப்படும். ஒன்றில் இயேசு வானத்திலிருந்து வரும்பொழுது திறக்கப்படும், அல்லது கடைசி நாளில் நியாய தீர்ப்பு மரணத்திற்கு அக்கினி கடல்ல தள்ளப்படும் பொழுது முன்பாக அவர்கள் செவிகள் திறக்கப்படும். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்க. இத மாதிரி உயிர்த்தெழுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா திரும்பியும் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். இயற்கையான மரணம் எய்தினார்கள். இது ஒரு பைபிள் ஸ்டடி ஆனபடினால உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சில மரித்து உயிர்த்தெழுந்த நபர்களை, இந்த உயிர்த்தெழுந்து மரித்த நபர்களுடைய பட்டியலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உயிர்த்தெழுந்து மரித்தவர்கள். சாரிபாத் உதவியின் மகன் செத்து போனா உயிரோடு எழுப்பினான் இல்லையா? அதே மாதிரி சூனேமியின் மகன் எலியா ஒரு ஆளை எழுப்பினாரு, எலிசா ஒரு ஆளை எழுப்பினாரு. எலிசாவின் எலும்பு கூடுபட்டு உயிர்த்தெழுந்த மனிதன். இந்த எலிசா இந்த எலும்பில் பட்டுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு மனுஷன் எழும்பினான்ல, சிலவங்க சொல்றாங்க இந்த சூனேமியாளின் மகன்தான் அவன் மரித்து போனான், திரும்ப அவன் உயிரோடு எழும்பினான் அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாருமே திரும்பியும் மரணத்தை சந்தித்தார்கள். முதலாம் மரணம் தான் அக்கினிக்கு. நான் சொல்றது அக்கினி சூளை மரணம் அல்ல. நாயின் ஒரு உதவியனுடைய மகன். அந்த அம்மா கேட்கவே இல்லை, அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. இவரே போய் பாடையை தொட்டு சுகப்படுத்தினார். எவீரின் மகள் நாம பார்த்தோம். மார்த்தாள் மரியாரின் சகோதரனாகிய லாசர் பார்த்தோம். தொற்கால் என அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் பார்த்தோம். ஐத்தீகு என்ற வாலிபன் கீழே விழுந்து மரித்தவன். இவங்களெல்லாம் உயிரோடு எழும்பினாலும் கூட மீண்டும் மரணத்தை சந்தித்தார்கள். ஆனால் மத்திய ஆகாசத்துல வரும் பொழுது நாம உயிரோடு எழும்ப போகிறோம். அது என்னன்னா மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு போயிருப்போம். அது வேற. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு இப்ப கல்லறங்க இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து, இந்த கல்லறையில ஒருத்தர் இருக்கிறான், அவன் கிறிஸ்தவன். இப்போ இந்த வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு போ. அன்றைய சகோதரரே 13ஆம் வசனம், நித்திரை அடைந்தவர்களும் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க மனதில்லை. நிறைய தடவை எடுத்திருக்கேன். புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அதனால அதை எடுக்க விரும்புகிறேன். தெசலோனிக்கு பட்டணத்துல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப துக்கமா இருந்தாங்க. இறந்து போனாரு, எங்க அப்பா இறந்து போனாங்க, எங்க அம்மா இறந்து போனாங்க, எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் இறந்து போனாங்க. அவங்க நிலைமை என்ன ஆகுது? இயேசு வராருங்கிறாங்க, வந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அவங்க நிலைமை என்ன? பவுல் எழுதுகிறாரு, நீ கவலைப்படாத மகனே, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறையே. அவர் எழும்பினார்ல. அப்ப அதே போல
அப்படியே இயேசுவுக்குள் நிறுத்த இறந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். யாரு? அவங்களுடைய ஆவி மேல இருக்குது. இறந்து போனவர்களுடைய ஆவி மேல இருக்குது, அவங்களுடைய சரீரம் கீழே இருக்குது. அப்போ இயேசு அவங்களுடைய ஆவியை மேல இருந்து கூட கூட்டிட்டு வருவார், கையை பிடிச்சு கூப்பிட்டு வருவார். வா கீழே போ, உன் பாடி கீழே இருக்குது, நீயும் அந்த பாடியும் சேரணும், நம்ம எல்லாம் சேர்ந்து மேல போனோம். ஆவியை கூட்டிட்டு வந்து பாடியோட இணைச்சு மேல கூட்டு போப்பாரு. அப்பா அவரு ஒருவேளை கேட்கலாம், இப்ப எங்க அப்பா இருந்து பண்ணாரு, எங்க அப்பா கல்றங்க இருக்குது, எங்க அப்பாவுடைய ஆவி ஒருவேளை கேட்கலாம், என் மகன் இளங்கோ கீழே இருக்கான், அவன் நிலைமை என்ன ஆகுது ஐயா? அவன் பாப்பான், நீ எழும்புறதையும் பாப்பான், அவனையும் நம்ம கூட்டு போயிருவோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. எங்க அப்பாட்ட சொல்லி கூப்பிட்டு வருவாரு இயேசு. எங்க அப்பா பேர் துரை. துரை வா, கீழே போய் உன் பாடியை எழுப்பணும், உன் பாடியும் நீயும் சேர்ந்த ஆவி நீங்க சேர்ந்த பிறகு நேர பரலோகத்துக்கு நம்ம எல்லாம் போலாம். அப்ப அவருக்கு அப்ப என் மகன் இருக்கானு, அவனும் எழும்பிடுவான், அவனும் அவன் கூட வந்துருவான். அவன் உயிரோட இருக்கான், இல்ல இல்ல அவன் உயிரோட இருக்கட்டும், அவன் மரணம் போட்டு அவனையும் தூக்கிடுவான். இதுதான் கதை. கூட கூப்பிட்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கு நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்படின்னா என்ன? மரித்து போனவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்கெல்லாம் யாரு? இப்ப இதுவரை மரித்த விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்க பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, எல்லாரும் 12 சீஷர்கள் இரத்த சாட்சியா மரித்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் எழுப்புவாங்க முதல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காது கேட்கும், அவங்க இப்படியே எப்ப கூப்பிடுவாரு ஆண்டவர்னு காது கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவான். அவன் எழும்புவான். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமா எப்பொழுதும் கர்த்தருடைய. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் தேர்த்து. இதுதான் மரண வீடுகள்ல, துக்க வீடுகள்ல நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதே நான் இந்த காட்டுற சம்பவத்தை தான் உங்களுக்கு இப்ப நான் காட்ட போறேன். வானத்திலிருந்து இறங்கி வருவார், கிறிஸ்துவுக்குள்ள மறைந்த கல்லறையில் இருக்காங்க பாருங்க, அவங்க முதலாவது எழுந்தவர் எடுத்துக்கொள்ள எழும்புவாங்க. பின்பு உயிரோடு இருக்கு நாம். இங்க நிறைய பேர் நிக்கிறாங்க, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, விதவிதமான ஆளுங்க. இதுல கல்லறையில இருந்தவன் இயேசு மேல இருந்து இவருக்கு ஆவியை கொண்டு வராரு பாருங்க. மரித்தவருடைய ஆவியும் இந்த சரீரமும் சேருது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், பார்த்தீங்களா, 2ல 1 போயிடுச்சு. எல்லாரும் போகல, எல்லாரும் போகவில்லை. வாரத்தோட வர்றாரு. வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுப்புவார்கள். முதலாவது சைட்ல பார்த்து, பின்பு உயிரோடு இருக்க நாமும். இதுல 1 நிற்கும், 1 விட்டு போயிடும், 1 மேல போயிடும், 1 விட்டுரும். மேல போனவங்க எல்லாம் யாரு? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். இவர் எழும்புறத பார்த்த உடனே, இதுல ஒரு ஆளுக்கு பிரதர்னு வைங்களாம், இவரு என் பிரதர் எழும்பிட்டான் அப்படின்னு பார்த்த உடனே அவங்களும் எழுந்திரு. ஒரு அரபி போறான், ஒரு இந்தியன் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதான் இது உங்க கண்ணு முன்னால எப்பவும் இருக்கட்டும். நீ கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா நீ எழும்ப மாட்ட. கடைசி சத்தம் வரும் பத்தலா, அப்போ நீ எழும்புவ, அது அக்கினி கடல்ல கொண்டு உன்னை தள்ளிவிடும். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் எல்லாரும் போயிடும். புரியுதா? இதான் நடக்கிற சம்பவம். எக்காலம் துணிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள்.
இந்த ஆளு அழிவில்லாம எழும்புற. ஒருவேளை கேட்கலாம், அது எப்படி பிரதர், கடல்ல விழுந்துலாம் செத்து போனாரு, தீல எல்லாம் எரிஞ்சு செத்து போனாரு, போய் மண்ணில இருந்து ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமானால் மரித்த சரீரத்தை ஒன்று சேர்ப்பது அவருக்கு ரொம்ப சுலபமான காரியம். நான் உயிர்த்தெழுதலின் பட்டியலில் 1 Corinthians 15 அதிகாரத்திலிருந்து எடுக்க போறேன். அங்க இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அழகான விளக்கங்கள். எப்படி அழுகி போன ஒரு விதை ஒரு மரமாக வருகிறது போலதான் இந்த அழுகி போன சரீரம் உயிர்த்தெழும் பொழுது மகிமையானதாக இருக்கும். மறந்துவிடாது. அதனால அப்பொழுது மத்தேயு பாருங்க, கடைசி கால சம்பவங்களை குறித்து கேட்கும் பொழுது கடைசி கால சம்பவங்களை குறித்து கேட்பாங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஆண்டவருடைய வருகை இப்ப என்னாச்சுன்னா எல்லாரும் விடுபட்டு போனாங்கன்னு வைங்களேன். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த படத்தின்படி இங்க 2 பேர் இருந்தாங்க. இது மாதிரி ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அடைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்த நாளில வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பி ப்ரிப்பேர்ட். அவருடைய வருகைக்காக நீங்க காத்திருங்க. மத்தேயு 24 அதிகாரத்துக்கு உங்களை கொண்டு போற. மத்தேயு 24 ரொம்ப முக்கியமான அதிகாரம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகிற அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஐயா உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கிறார். இங்க எருசலேம் தேவாலயம் எங்க இருக்குன்னா அடுத்த மலை ஒலிவ மலை, இது சியோன் மலை. அங்க அவர் உட்கார்ந்து இருக்கும்போது சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்ப நம்ம அவருடைய வருகைக்கு தான் காத்து கொண்டிருக்கோம். அவர் ஏற்கனவே வந்தாச்சு, அவர் மரிச்சாச்சு, உயிர் தெழுந்தாச்சு. இப்ப நமக்கு ஆண்டவர் கத்து தருகிற பாடங்கள் தான் இது. அவர் எப்பொழுது வருவார், அவருடைய முடிவு என்ன? இதுதான் தானியல் புஸ்தகங்கள்ல, எரேமியா புஸ்தகங்கள்ல, எசேக்கியல்ல, ஏசாயா தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் அட்டி மேல அடிச்சு 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 நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்போ வருவாரு, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதான் சொன்னார் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இந்த வசனங்கள்லாம் நாங்க ஸ்லைடு போட்டோம்னா இடம் பத்தாது. அநேகர் நாமத்தை தரித்து கொண்டு இன்னைக்கு அதான் நடக்குது. வஞ்சகாவி எங்க பார்த்தாலும் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு கூட்டம் வஞ்சகத்தை போதிக்கிறது, இன்னொரு கூட்டம் ஏதோ பரிசுத்தவான் மாதிரி அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்குது. இடையில கிடக்கிற கிறிஸ்தவனை எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு திருதுன்னு முடிச்சுக்கிட்டு அநேகர்கள் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுகிறார்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இதெல்லாம் நடக்கணும். ஆனா முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் நடக்குதா இல்லையா? இவைகளெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்த அந்த நாள் வருதுங்க. இந்தியாவில் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பகைக்கப்படுகிறார்களா இல்லையா? கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு தவறான செய்திகளை பரப்பிக்கொண்டு துர்ச்செய்திகளை பரப்புகிறார்களா இல்லையா? பெரிய பதவியில் உள்ளவர்கள் முதற்கொண்டு நம்முடைய ஊழியம் செய்த மிஷினரிகளை தவறாக பேசுகின்ற காரியங்கள் நடக்கிறது. என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எஸ், நீங்கள் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பயப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசி வஞ்சிப்பான்.
அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவரே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து, இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்க போகுது. யாரெல்லாம் அதுல எடுக்கப்பட்டதுல கைவிடப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அந்த பாழாக்குகிற அருவருப்புக்குள்ளாக போக வேண்டும். அந்த நாட்களிலே நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாக எடுக்காது. இது இது ட்ரிபுலேஷன் பீரியட். இது பயங்கரமான பீரியட் ஆஃப் ட்ரிபுலேஷன், தி கிரேட் ட்ரிபுலேஷன். அந்த நாட்கள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஆட்சி தொடங்குகிறது. அப்பந்தான் ஆண்டவர் கடைசி வருவார். அது 2வது வருகை. இப்ப நான் இவ்வளவு நேரம் முதல்ல காட்டினது எல்லாமே ரகசிய வருகை. மத்திய ஆகாசத்துல வரும்பொழுது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்குது. இந்த இரத்த சாட்சியாக இந்த உபத்திரவ நாட்களிலே, மகா உபத்திரவ நாட்கள்ல மரிக்கிறாங்க பாருங்க. அவங்க இயேசு 20ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது அவங்க உயிரோடு எழுப்புவாங்க. அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். நான் தான் சொன்னேன், அடுத்த வாரம் அந்த உயிர்த்தெழுதலின் வரிசை யாரெல்லாம் எழும்புவாங்கன்னு நான் பட்டியலிட்டு உங்களுக்கு காட்டும். இந்த மகா உபத்திரவ நாட்களில் தான் இதெல்லாம் நடக்கிறது. வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாத. கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் ஓடி போவது மாறு காலத்திலேயாவது ஓய்வு நாளாலும் சம்பாதிக்க கூடாது. ஏன்னா ஓய்வு நாள்ல இவ்வளவு நாளதான் ஓடணும்னு யூதர்களுக்கு இது உண்டு. அதுக்கு மேல ஓடக்கூடாது. They are violating the law of the Lord. அப்போ 21ஆம் வசனம், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத, இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம், மகா உபத்திரம். அதுல போய் நீங்க பட்டு விடக்கூடாது. ரகசிய வருகையில நீங்க எடுக்கப்படவில்லை, ஆனால் இதுல போய் நீ மாட்டிக்கொள்வாய். நான் உங்களுக்கு எப்பவுமே அந்த லிஸ்ட் போட்டிருப்பேன். ஒரு படம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், ரகசிய வருகை, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி தொடரும், 6ஆம் அதிகாரம். அதனால அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போகுது. 24 கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் இப்பவும் தான் வஞ்சிக்கிறாங்க. ஆனா மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கோரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷனுடைய வருகை. அதான் கடைசி. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தார் கண்டு புலம்புவார். வலுவாய் தொனிக்கும் இக்கால சத்தத்தோட அவர் தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முறை முதற்கொண்டு வருமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இவைகள் எல்லாம் நடக்கும். அதனால நீ ஆயத்தமா இரு. அதான் சொல்றாரு. கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் போச்சு, அவங்க நிலைமை அவ்வளவுதான். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம உயிர்த்தெழுதலின் வரிசையை குறித்து பார்க்க போகிறோம். அப்போ அதே நேரத்துல 20ஆம் அதிகாரத்துல அவர் வந்த பிற்பாடு 1000 வருட அரசாட்சி. அதான் இப்ப நான் காட்டுறேன். 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல
நான் உங்களுக்கு 1000 வருட அரசாட்சியை குறித்து உங்களுக்கு ஒரு சில இது கொடுக்குறேன். சாரி 20. பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து 1000 வருஷம் அங்க கட்டி வைக்கிறான். சாத்தான அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ஏற்கனவே பினிஷ்ட். அவனை அக்னி கடல்ல போட்டாச்சு. 19ஆம் அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களால் முத்திரையை தரித்தவர்களையும் அந்த சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசமாக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடல்ல உயிரோட தள்ளப்பட்டார். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னி கடல்ல தள்ளியாச்சு. மிச்சம் இருக்கிறவன் சாத்தான். சாத்தான்ல திரியே உண்டு. சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. அதுல அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னி கடல்ல தள்ளியாச்சு. மீதம் இருக்கிறவன் சாத்தான். இந்த சாத்தானை 1000 வருடம் சங்கிலியால பாதாளத்துல அடைச்சு வைக்க போறாங்க. அந்த அடக்கி வைக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய ஆட்சி நடக்குது. அன்றைய நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறாங்களே அவங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 1000 வருட அரசாட்சி. இவங்க எல்லாருமே உயிர்த்தெழுந்து வந்தவர்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள். இவங்க எல்லாம் மரணத்தை அணைத்து கொண்டாங்களே. காரணம் தெரியுதா? இப்போ அவங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஆட்சி செய்ய போறேன், ராஜாதி ராஜா என்னை அமர பண்ணுவார். அதனாலதான் நம்ம பாடுகிற இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இந்த உலகத்தின் பாடுகளும் ஓத்திரங்களும் ஒண்ணும் கிடையாது ஐயா. சிரச்சேதம் பண்ணப்பட்டவங்க இவங்கதான் ஒரு காலத்துல கத்துனாங்க, எது வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய ரத்தத்தை குறித்து நீர் பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள் போன வாரம் எடுத்த ஞாபகம் இருக்கா? எது வரைக்கும் எங்களை இவ்வளவுலாம் கஷ்டப்படுத்தி கொன்னாங்களே. அவருக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் பொறுங்க, உங்க கூட இன்னும் கொஞ்சம் பேர் மறிக்கணும், அவங்களும் மறந்து செஞ்சுட்டு வரணும். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் மறித்து அல்லது கிறிஸ்துவுக்குள் மறிக்காம உயிரோடு எழும்புகிறவர்கள் மரணத்தையும் பாதாளத்தையும் பார்த்து கேட்பாங்க, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம். இவங்க எல்லாம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்க? மிருகத்தையும் சொரூபத்தை வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் கையிலும் அந்த முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கிரேட். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நீ அங்கீகரிக்கப்படாத, பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு நீ பாடுபடு. நாம இந்த உலகத்துல எப்படியாவது வீடை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எல்லாம் வெல் அண்ட் குட், அது வேண்டியதுதான், தேவை. ஒருத்தன் பண்டைய சாலையில எல்லாம் சேர்த்து வச்சான், ஆனா அவன் பரலோகத்தை குறிச்சு கவலைப்படலான்னு தான் கேட்டாரு. முட்டா பேல, இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ எங்க போவ? நீ உலகத்துக்கு ஏறெடுக்கிற முயற்சி பரலோகத்துக்கு ஏறெடுக்கிறாயா? உன் ஜப ஜீவிதான் அப்படி இருக்கிறது? வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறாயா? கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்திருக்கிறாயா? அதான் பவுல் எழுதுறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியறதுக்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோடு உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாக படிக்கும்.
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். எத்தனை பேரு நம்ம நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறோம்? ஒண்ணு ஞாபகம் வைங்க, உண்மையான விசுவாசம் இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்க. நீ நினைக்கலாம், வீடை கட்டிட்டேன், பிள்ளைக்கு இதை வைக்கிறேன், என்னத்தான் பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்தாலும் பரலோகத்தை இழந்துட்டோம்னா பிரயோஜனம். எந்த அளவுக்கு நாம முயற்சி பண்ணுகிறோம்? உழைக்க வேண்டியதுதான், சம்பாதிக்க வேண்டியதுதான், பாடுபட வேண்டியதுதான். ஆனா இது அநித்தியமான காரியங்களுக்கு இவ்வளவு முயற்சி எடுக்கும் பொழுது, நித்தியமான காரியத்திற்கு அப்போ எவ்வளவு நீயும் நானும் முயற்சி எடுக்கணும்? ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினோம், வச்சோம், சம்பாதிச்சோம். சிலவங்களும் பெரிய ஆசீர்வாதம். ஐயோ, ஒரு ஊழியக்காரர் இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார். அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் போயிருந்தாராம். போகும்போது ஊழியக்காரர் சொன்னாராம், பாருங்க இந்த பில்டிங் எல்லாம் நான் கட்டினது இல்ல. ஒரு ஊழியக்காரர், வசதியான ஒரு நபர், இந்த பில்டிங் எனக்கு உள்ளதுதான், பக்கத்துல ஒரு ஹோட்டல், இதுவும் எனக்கு உள்ளதுதான், நிறைய கார் வச்சிருக்காரு, இதெல்லாம் நான் சம்பாதிச்சது. ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு ஊழியக்காரர். எல்லாமே நான் பண்ணது, எல்லாமே நான் தான் பண்ணேன். வெல், அந்த சமயம் ஒரு பையன் வந்திருக்கான், கம்மல் எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஹிப்பி ஸ்டைல். அவன் இந்த ஆளு கண்டுக்கிடவே இல்லையா. வந்தவர் கேட்டிருக்காரு, அது யாரு அப்படி? அவனை விடுங்க, அவன் என் மகன் தான், அவன் தருதல. நீ இவ்வளவு சம்பாதிச்சு உன் பிள்ளைய சம்பாதிக்கலையே, உன் பிள்ளைய ஆண்டவருக்குள்ள நடத்தலையே, அல்லது நீ தான் ஆண்டவருக்குள்ள இல்லையே. உன் பெருமையெல்லாம் அந்த வீடு, பணம், பொருள் இதுல தானே இருக்குது. இரண்டாம் மரணத்திற்கு யாரு நம்ம இந்த கூட்டத்துல பட்டு விடும்? கிட்டத்தட்ட 30-32 பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதுவரை ரட்சிக்கப்படாம இருப்போம். இந்த நாள்ல நான் ஜெபிக்கிற நேரத்தில் தானே ஆண்டவருக்கு நாம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நித்தியமான வாழ்வுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தாப்பனே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த உடைய வருகையில நான் காணப்படணும், எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பின்மாறிய பொழிந்தவங்க என்ன அபிஷேகத்தை நிரப்புங்க, அக்கினியால் நிரப்புங்க. வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உலகத்தை விட அதிகமா உமக்கென்று இந்த பிள்ளைகள் பாடுபடணும். உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் பிரயாசப்படணும். இன்னும் அதிகமாய் ஜபிக்கணும், இன்னும் அதிகமாய் உபவாசிக்கணும், இன்னும் அதிகமாய் வேத வசனங்களுக்கு இந்த பிள்ளைகள் கீழ்ப்படியணும். எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறார். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய ஆளுகை இந்த குடும்பங்களில் அதிகமாயிருக்கும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, புதிதாய் வந்தவர்களை ஆசீர்வதி, ஆளுகை செய். உடைய பொற்பாதங்களில் ஒப்புக் கொடுக்க அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Thank you all for coming.